தேர்தல் முடிவு அவருக்கு தெரியுது. முதலமைச்சராக என்ன நடிக்க முடியாது. ஏன்னா அனுதினமும் மக்கள் முன்னால் நடிக்கணும், கேமரா முன்னால் நடிக்க முடியாது. இப்போ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னா தோல்வியை விஜய் ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்னுடைய முதலமைச்சரான எப்படி நடிப்பார்? நடிக்க முடியாது. அப்போ தான் தோற்க போது உறுதி என்பதை அவர் தெரிந்து தான் நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டார். இதுதான் அவர் ஸ்டேட்மெண்ட். அவரே ஒப்புக்கொண்டு விட்டார் அவருடைய தோல்வி. டூப் அனுப்புவீங்களா? பாடி டபுள்னு வாங்க, உங்களை மாதிரியா இருக்க ஒருத்தர் அனுப்புவீங்களா? என்ன அரசியல் இது? அருவருப்பா இல்லை? கிரவுண்டுக்கு வராமல் பர்மிஷன் கொடுத்த பிறகு ஏன் வரமாட்டேன்? பர்மிஷன் கொடுக்கலாம் ஒப்பாரி வைக்கிறீங்க. பர்மிஷன் கொடுத்த பிறகு எதுக்கு வர மறுக்கிறீங்க? கடலூரில் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு, மத்தியானம் 2லேருந்து 10 வரைக்கும். அடுத்த நாள் உதயநிதி கேட்குறாரு, இல்லை விஜய் கொடுத்ததால முடியாது, நீங்கள் இன்னொரு நாள் கேளுங்கன்றாங்க. அவங்க சரின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டை இவரே கேன்சல் பண்ணிடுறாரு. அது உதயநிதிக்காவது கொடுத்து வச்சிருக்கலாம், அவரே அதை பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. அப்போ நீங்கள் எவ்வளோதான் வாய்ப்புகளை கொடுத்தாலும் பயன்படுத்திக்க மறுக்கிறீங்க. இது எத்தனை நாளைக்கு வண்டி ஓடும்? கூட 3Dயை வச்சுக்கிறான், இதை இப்போ நம்ம மெழுகு பொம்மையை வச்சுக்கிறோம். இது ஒரு கட்சியா? இது என்ன அரசியல் சொல்லுங்க. எல்லா தலைவர்களுக்கும் இன்றைக்கு பிரச்சாரம் எங்க? ஸ்டாலின் பிரச்சாரம், எடப்பாடி பிரச்சாரம், சீமான் பிரச்சாரம் வரும். இவருக்கு இன்னைக்கு பிரச்சாரம் ரத்து எங்கன்னு வருது ஒரு லிஸ்ட். இருக்கிறதே 10 நாளைக்குள்ள பிரச்சாரம் போற லிஸ்ட்டை கொடுப்பியா, பிரச்சாரம் ரத்து பண்ற லிஸ்ட்டை கொடுப்பியா? ஒரு நாள் வந்தால் 3 நாள் ஆளை காணும். கேண்டிடேட்டை பற்றின விவரமே இல்லாமல் எப்படிங்க ஓட்டு போட முடியும்? இன்னொரு விஷயம் தெரியுமா? அவருக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்கிறவங்கள 90% 10ல் 9 பேருக்கு அவங்க கேண்டிடேட் யாருன்னு அவங்க தொகுதியில் தெரியல. ஆமாம், அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை. அப்போ விஜய் விட ஆபத்தானவர்கள் அவர் ஆதரிப்பவர்கள். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். புதுச்சேரியில் சமீபத்தில் வாக்குப்பதிவு முடிஞ்சது. அதில் பார்த்தீங்கன்னா வரலாறு காணதில் 90% மேலே ஓட்டு வந்து போலாயிருது இல்லையா? இது எதை உணர்த்துது? எஸ்ஐஆர்னாலையா இல்லை விஜய் ஃபேக்டர்னாலையா? ரொம்ப கடினமாக இருக்குங்க அதை புரிஞ்சுக்கிறது. ரிசல்ட் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னால் சொல்கிறது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும். நிச்சயமாக அதுக்கு முன்னால் சொல்வது என்பது அதிக பிரசங்கித்தனம் தான். எஸ்ஐஆர் ஒரு ஃபேக்டராக கூட இருக்கலாம், பட் இட்ஸ் ஸ்மால் ஸ்டேட். அதுலேயும் 90%ன்றது ரியலி சர்ப்ரைசிங். அது விஜய் ஃபேக்டராலையா என்ன புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே எதிரொலிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆகலாம், விஜய் ஃபேக்டரால் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம் தான் எனக்கு தோணுது. திஸ் டைம் கடந்த முறையை விட இந்த முறை தேர்தலில் வாக்குப்பதிவு கூடுதலாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். கூடுதலானா யாருக்கு லாபம்? ஆளுங்கட்சிக்கு, எதிர்கட்சிக்கு? ஜென்ரலி கூடுதல்ன்றது வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் லாபம். ஜென்ரலி ஹெவி போலிங் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் அப்போசிஷன். ஏன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பிடிச்சா கூட மக்கள் அப்படியே பாஞ்சுலாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. பட் திஸ் டைம் இட்ஸ் டிஃபிகல்ட் டு அசஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ் திமுக பக்கம் கிட்டத்தட்ட 80% இருக்காங்க. ப்ளஸ் திமுக எதிரான ஓட்டு 4-5 உடையுது. தட்ஸ் வை டிஎம்கே இஸ் அன் அட்வான்டேஜஸ் பொசிஷன். அதை நம்பி தான் சொல்கிறேன் நான். இந்த தேர்தல் திமுகவுக்கு சாதகமான தேர்தல். அவர்கள் எப்படியும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் தான் எனக்கு தோணுது. நம்பர்ஸ் கூட குறைய இருக்கலாம், பட் கண்டிப்பாக அவங்க ஆட்சியை தக்க வச்சுப்பாங்க தான் எனக்கு அதான் மனசில் படுது. விஜய் அவர்களுக்கு செல்லும் இடம்லாம் மக்கள் வந்து பெருவெள்ளமாக வராங்க. ஆனாலுமே ஏன் வந்து அடிக்கடி பிரச்சாரத்தை ரத்து பண்ணுறாரு? என்ன காரணம் சார்? அவரை கேட்க வேண்டிய கேள்வி சார். அனுமதி கிடைக்கிறதே கஷ்டம், அதையும் அவர் விட்டுட்டு போகிறாருன்னா இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இன்னும் முடிஞ்சு போச்சு. இன்னும் 9 நாள் தான் இருக்குது. அடுத்த செவ்வாய்க்கிழமையோட முடியுது. அவர் புரிந்து கொள்ள முடியாத மனிதராகத்தான் இருக்கிறார். அவர் அரசியலுக்கு பொருத்தமானவரா என்ற கேள்வி தான் எழுகிறது. அடிக்கடி நம்ம வெளியில் வந்தோம்னா நம்ம இமேஜ் குறைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படி நான் நினைக்கல. ஏதோ சிக்கல் இருக்குது அவருக்கு. அவர் அடிக்கடி வர மறுப்பதற்கு அது ரொம்ப ஒரு அன்யூஷுவலாக இருக்குது. களத்துக்கே வரமாட்டேன்றாரு. இப்போ கூட வரணும், அப்புறம் எப்போ வர போகிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வரலன்னா எப்போ வர்றதுன்னா, ஒருவேளை திமுக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 4 கார்னர் ஃபைட்னால திமுக ஆட்சி அமைஞ்சுன்னா விஜய் ஜெயிச்சா சட்டசபை போகணும். இல்லை 5 வருடங்கள் தாக்கு பிடித்தால் தானே அடுத்த எலெக்ஷனில் ஒரு ஆள் ஸ்கோர் பண்ணும். ஆமாம், பட் அவருடைய கடந்த 2 ஆண்டு கால செயற்பாடுகளை வைத்து பார்க்கும் பொழுது தேர்தலுக்கு பிறகு அவர் எத்தனை காலம் அரசியலில் இருப்பார் என்ற கேள்வி தான் நமக்கு எழுந்து நிற்குது. ஒரு தாக்கு பிடிப்பார் என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதோட ஒரு பகுதி தான் இன்றைக்கு வந்து மீண்டும் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லியிருக்காரா? ஆமா, அவரோட சார்ந்த வட்டாரங்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. எதுக்கு நடிக்க போறாரா? அட்லியுடன் வந்து அடுத்த படம் இணைய போறதா வருது. அப்ப அதுக்கு மேல என்ன உங்களுக்கு ஆதாரம்? இல்ல, அவர் சொன்ன காரணம் வந்து என்னன்னா, இந்த ஜனநாயகம் லீக் ஆயிடுச்சு, அந்த ப்ரொடியூசருக்கு வந்து பண ரீதியா உதவுவதற்காக நான் அடுத்த படம் நடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா. நீங்க அரசியலுக்கு வந்தா என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டு வந்தீங்க, அந்த வாக்குறுதியை மீறுறீங்கன்னு அர்த்தம். எனவே அவருடைய பர்சனல் மேட்டர். நம்ம அதுக்கு என்ன ஒரு நடிகனை நடிக்காதன்னு யாரும் சொல்ல முடியாது. மேபி அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லியிருந்தா ட்ராலா மாறி இருக்கும். இப்பயே சொல்றதுனால ஒரு காரணம் முன்னாலேயே போட்டு வச்சிடறாரு. தேர்தல் காரணம் கிடைச்சிருச்சு. ஆமா, தேர்தல் முடிவு அவருக்கு தெரியுது. முதலமைச்சராக என்ன நடிக்க முடியாது. ஏன்னா அனுதினமும் மக்கள் முன்னால் நடிக்கணும், கேமரா முன்னால் நடிக்க முடியாது. இப்போ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னா தோல்வியை விஜய் ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்னுடைய முதலமைச்சரான எப்படி நடிப்பார்? நடிக்க முடியாது. அப்போ தான் தோற்க போது உறுதி என்பதை அவர் தெரிந்து தான் நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டார். இதுதான் அவர் ஸ்டேட்மெண்ட். அவரே ஒப்புக்கொண்டு விட்டார் அவருடைய தோல்வி. முதல்ல வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வராதனால வந்து அவருடைய ஒரு அட்டை படத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரியே ஒரு ஆளை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு போய் வந்து 3D இமேஜ் அது மூலமாக வந்து வீடியோ பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா? இது தலைமையே கூப்பிட்டு பாராட்டுது அப்படின்னு பெருமையாக போடுறாரு.
ஆனா விஜய் அவர்கள் வராத காரணத்தினால தான் அவர் அப்படிலாம் பண்றோம். வரவே இல்லை. நீ களத்துக்கு வராமலே இதெல்லாம் செய்கிற டெக்னாலஜியை வச்சு ஏஐ வச்சுலாம் கூட என்ன வேணா பண்ணலாம். ஆமா. நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சு செய்ய மாட்டீங்கன்னா அப்பயும் ஏஐ வச்சு தான் பண்ணுவீங்களா? இல்லை டூப் அனுப்புவீங்களா? பாடி டபுள்னுவாங்க. உங்களை மாதிரி இருக்க ஒருத்தர் அனுப்புவீங்களா? என்ன அரசியல் இது? அருவருப்பா இல்லை? கிரவுண்டுக்கு வராமல் பர்மிஷன் கொடுத்த பிறகு ஏன் வரமாட்டேன்? பர்மிஷன் கொடுக்கலாம் ஒப்பாரி வைக்கிறீங்க. பர்மிஷன் கொடுத்த பிறகு எதுக்கு வர இருக்கிறீங்க? கடலூரில் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு மத்தியானம் 2லேருந்து 10 வரைக்கும். அடுத்த நாள் உதயநிதி கேட்குறாரு, இல்லை விஜய் கொடுத்ததால முடியாது, நீங்கள் இன்னொரு நாள் கேளுங்கன்றாங்க. அவங்க சரின்னு சொல்லிடுறாங்க. அன்றைக்கி நைட்டை இவரே கேன்சல் பண்ணிடுறாரு. அது உதயநிதிக்காவது கொடுத்து தொலைச்சிருக்கலாம். அவரே அதை பிரச்சாரம் பண்ணியிருப்பார்ல. அப்போ நீங்கள் எவ்வளோ தான் வாய்ப்புகளை கொடுத்தாலும் பயன்படுத்திக்க மறுக்கிறீங்க. இது எத்தனை நாளைக்கு வண்டி ஓடும்? கூட 3Dயை வச்சுக்கிறான், இதை இப்போ நான் மெழுகு பொம்மையை வச்சுக்கிறேன். இது ஒரு கட்சியா? இது என்னது? இது என்ன அரசியல் சொல்லுங்கள்? அனுமதி கொடுக்கலன்னு ஒப்பாரி வைக்கிறீங்க. கொடுத்தானா கொடுத்ததை கேன்சல் பண்ண. எல்லா தலைவர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சாரம் எங்கன்னு ஒரு லிஸ்ட் வரும். அதில் அவர் பேர் மட்டும் இல்லை. இல்லை எல்லா தலைவர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சாரம் எங்க? ஸ்டாலின் பிரச்சாரம், எடப்பாடி பிரச்சாரம், சீமான் பிரச்சாரம்னு வரும். இவருக்கு இன்னைக்கு பிரச்சாரம் ரத்து எங்கன்னு வருது ஒரு லிஸ்ட். இருக்கிறதே 10 நாளைக்குள்ள பிரச்சாரம் போற லிஸ்ட்டை கொடுப்பியா, பிரச்சாரம் ரத்து பண்ற லிஸ்ட்டை கொடுப்பியா? ஒரு நாள் வந்தா 3 நாள் ஆளை காணும். இது 2 விஷயம் சார். ஒன்று வந்து நம்ம பிரச்சாரம் போட்டனால ஜெயிச்சலாம் நினைக்கிறாரா, இல்லைன்னா இன்னொரு பக்கம் வந்து அந்த வேட்பாளர்களுக்கு அவர் போய் பிரச்சாரம் பண்ணாதான் நம்பிக்கை கிடைக்கும். அதை உடைக்கிறதுக்காக எப்படி எடுத்துக்கிறது? மொத்தத்துல இது விளங்காதுன்னு அவருக்கு தெரியுது. ஏங்க வேட்பாளரையா அறிமுகப்படுத்த மறுக்கிறாருங்க. இது என்னங்க பிரச்சாரம்? இது தான் தோன்றித்தனமா இல்லையா? ஆணவம் இல்லையா? மற்ற நேரம் பொதுக்கூட்டங்களுக்கும் தேர்தல் நேரத்துக்குமான என்னது? ஒரு ஏரியாவில் நீ பரப்புரைக்கு போறேன்னா சீமானு, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாரும் பாருங்க, அவங்க யாரை வேட்பாளரை அறிமுகப்படுத்துறாங்க, பக்கத்துல நிக்க வைக்கிறாங்கல்ல. இவர் தான் வேட்பாளர், ஒரு ஓட்டு. அதுதானங்க முறை. நான் தான் 234 நிப்பேன் ஓட்டு. இது என்ன பேச்சு? காரைக்குடியில பாத்தீங்கன்னா வேட்பாளர் நிக்கலன்னு சொல்லிட்டு அவர் அதிகமா செலவு பண்றாரு. அவரே ஏறி குதிக்கிறாரு வேனுக்குள்ள. வேட்பாளர் பிரபுன்னு சொல்லி, டாக்டர் பிரபு வேன்ல அவரே ஏறி போய் விழுகிறாரு. இவரை ஏத்த மாட்டார், நம்மளா போய் விழுகலான்னு சொல்லிட்டு. என்னங்க இது? நீ அறிமுகப்படுத்தணும் இல்ல? ஃபார்மலா எங்க எத்தனை இடத்துல அறிமுகப்படுத்தினார்? அந்த குணமே இல்லையே. நீ என்ன தலைவன், என்ன கட்சி? அது எல்லா தலைவர்களும் எவ்வளோ பெரிய தலைவர்கள் ஆண்டாங்க தமிழ்நாட்டை. தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பண்ணுவாங்க? இவங்க தான் எங்கள் வேட்பாளர், இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க பேரை சொல்லுவாங்க. அதுவே இல்லையேங்க. அப்போ நீ யாரை வேணா நிறுத்துவேன், நான் ஓட்டு போடணுமா? அவன் யார் என்ன? அவன் முள்ள மாதிரி முடிச்சவைக்கு எடப்பாடி எடுத்து இடிச்சவன், மர்டர் அக்யூஸ்டு, பாலியல் குற்றவாளி, போக்சோ கேஸில் குற்றவாளி, இவன் எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குது. எல்லா கட்சியிலையும் கிடைக்குது. உங்கள் கட்சியிலையும் அந்த மாதிரி இருக்கான் சில பேர். அவன் யாருன்னு அவன் முகர கட்ட தெரியாமல் நான் எப்படி ஓட்டு போடுவேன்? நான் வந்து கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேங்க. கேண்டிடேட் முக்கியம் இல்லைங்க, நான் ஒத்துக்கிறேங்க. ஆனால் கேண்டிடேட்டுக்குன்னு ஓரளவாவது ஒரு தகுதி இருக்கணும். கேண்டிடேட்டை பற்றின விவரமே இல்லாமல் எப்படிங்க ஓட்டு போட முடியும்? இன்னொரு விஷயம் தெரியுமா? அவருக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்கிறவங்கள 90% 10ல் 9 பேருக்கு அவங்க கேண்டிடேட் யாருன்னு அவங்க தொகுதியில் தெரியல. ஆமாம், அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை. அப்போ விஜய் விட ஆபத்தானவர்கள் அவர் ஆதரிப்பவர்கள். மக்கள் கருத்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. தொகுதியில் கேண்டிடேட் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல, யாராக இருந்தாலும் போடுவேன் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ஆபத்து? ஏன்னா மன்னராட்சியா? கேண்டிடேட் யாருன்னு எனக்கு தெரியணுமேங்க. நான் ஓட்டு போடுறதுனால அவன் லட்சணம் எனக்கு தெரியணும் இல்லை. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். விஜயை விட ஆபத்தானவர்கள் விஜய் ஆதரிப்பவர்கள். இதை வச்செல்லாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்க. இதெல்லாம் கதைங்க. 234 தொகுதி வந்து 233 தொகுதியாக மாறிடுச்சு. ஆதவர்ஜனா கூட வெளிப்படையாக சொன்ன எடப்பாடி தொகுதியில் வந்து கருப்பாடு காசு வாங்கிட்டு பின்வாங்கிட்டார் அப்படின்னு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? எடப்பாடி அவர்களுக்கு தோல்வி பயத்தினால எப்படி எடுத்துக்கிட்டா? உண்மையா இருந்தால் இது எப்படிங்க? இது வந்து யார்? அவரு தான் காரணமா இல்லை அது என்ன ஏது? இது ஆதவர்ஜனா வைத்த குற்றச்சாட்டு. ஏன்னா சொல்றாருங்க, ஆதவர் சொல்றாரு, நம்ம எப்படிங்க இதுல காசு வாங்கிட்டு போனா யார் காசு கொடுத்தாங்க எப்படிங்க தெரியாதுங்க நமக்கு. மொத்தத்தில் இது ரொம்ப அருவருப்பானது. எப்படி எனக்கு தெரிஞ்ச அது பெருசு இல்லைங்க. 233 தொகுதியிலையும் அவரால் ஒரு கேண்டிடேட்டை போட முடிஞ்சிருக்கு. அவங்க வேட்புமனு அக்செப்ட் ஆயிருக்கு. அதுவே சாதனை. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 234லையும் அவரோட கேண்டிடேச்சர் அக்செப்ட் ஆச்சுன்னா அது சாதனைன்னு. 233ல சாதிச்சிட்டாங்க. ஒன்று தானே, அது பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். 233ல் அட்லீஸ்ட் வந்து கேண்டிடேட்ஸ் யாருமே வித்ரா பண்ண முடியாமல் அல்லது கேண்டிடேட்ஸ் டிஸ்மிசல் ஆகாமல் போயிருக்கல. அந்த அளவில் விஜய் கட்சி தங்களை தாங்களே பாராட்டி கொள்ளலாம். இந்த 10 நாட்கள் தான் இருக்கு ஓட்டிங்க்கு. அவரை மாதிரியே வந்து எடப்பாடி மாதிரி வந்து அந்த தொகுதியை மாதிரி வந்து பல தொகுதிகளில் வந்து வேட்பாளர் பின்வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படி சோசியல் மீடியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லைங்க. வித்ராவல் டேட் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. பிரச்சாரம் போகாம அது யார் என்ன பண்ண முடியும்? எல்லா தொகுதிக்குமே அவங்க போவாங்களான்னு யார் ஒத்து பார்த்துட்டு இருக்க முடியும்? இனிமேல் வித்ரா பண்றதுன்ற கான்செப்டே கிடையாதுங்க. ஏன்னா அந்த டேட் எல்லாம் ஓவர். அவங்ககிட்ட துட்டு வாங்கி அவன் பண்ண போறான் அப்படின்னா அது இன்னும் கட்சி எவ்வளவு அவலட்சணமா இருக்குன்னு அர்த்தம். ஏடிஎம்கே துட்டு கொடுக்குறானா, இல்லை திமுக துட்டு கொடுக்குறானா, இல்லை 2 பேட்டி வாங்குறானுங்களா? இது தான் கட்சியாக நடத்தலைன்னா அதோட விளைவு தான் இதெல்லாம். அரசியல் இல்லை, அரசியல் சைபராக போகும்போது இவ்வளோ அவலங்களும் நடக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேர்தலை சந்தித்து முடித்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் அரசியல்னால் என்னன்ற புரிதலே அவருக்கு வரும். இது எவ்வளவு சிக்கலான விஷயம், அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. இதுக்கு முன்னால் ஆண்டவங்க, இப்போ ஆண்டுகிட்டு இருக்கவங்க, அவங்கெல்லாம் சும்மா ஒன்று அந்த இடத்துக்கு வந்து இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க.
இதை எந்த புரிதலும் இல்லாமல் எடுத்தம் கவுத்தன்னு பேசுறதோட விளைவு தான் இன்னைக்கு கட்சி இந்த லட்சணத்தில் இருக்கு. நான் ஸ்ட்ரைக்டாக போய் சிஎம் ஆயிடுவேன்றது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் அவர் புரிதல் இல்லாமல் வந்துட்டார், தேர்தல் பின்னாடி வந்து அவர் பின்வாங்கினா அவருக்கு எந்த இழப்பு ஏற்பட போறதில்லை. ஆனா இத்தனை லட்சம் ரசிகர்கள் வந்து அவரால் ஒரு மாறுதல் ஏற்படும் நினைக்கிறாங்க இல்லையா? புதுசா யாரும் வந்து நம்ப தயாராக மாட்டாங்க இல்லையா? அது அவங்க தலையெழுத்து. உங்களை யார் நம்ப சொன்னா? அவர் மாற்றத்தை கொண்டு வருவார் உங்களை யாருங்க நம்ப சொன்னா? நம்பினா அது உன் தலையெழுத்து, உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அவர் பேசுவாருங்க, கடந்த கால வரலாறு என்னங்க, அவர் ஒரு சினிமாக்காரர், அவ்வளவுதான். அவர் ஒரு சினிமா நடிகர், உச்சபட்ச நட்சத்திரம், இந்தியாவிலேயே நம்பர் 1 பணம் வாங்குறதுல. அதை தாண்டி சமூகத்துக்கு அவருடைய பங்களிப்பு என்னங்க? ஏதோ 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்க பாஸ் பண்ணா புக்கு கொடுக்குறது, நோட்டு புக் கொடுக்குறது, பல்பம் கொடுக்குறது, இதுதானே உன் சாதனை, வேற என்ன சாதனை? இன்னைக்கு அவர் அரசியல் கட்சி தலைவராக நடந்துக்கிற முறையை வச்சு நீங்க பாருங்க. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, நான் மறுக்கல. அதில் எவ்வளோ % ஓட்டாக மாறும் எனக்கு தெரியாது. அதில் வர கூட்டத்தில் ஒரு 60% ஓட்டாக மாறினா கூட பாதிப்பு இருக்குது. அது திமுக அண்ணா திமுக வந்தால் நம்மளால் முடிவு பண்ண முடியல. களத்தில் நம்ம கேட்கும் மக்களே சொல்கிறாங்கன்னா, போன தேர்தலில் இது வரைக்கும் நாம் தமிழருக்கு போட்டேன், அவரால் மாற்றத்தை கொண்டு வர முடியல, விஜய் அந்த மாற்றத்தை கொண்டு வர நம்புறாங்க அவ்வளோ பேர் மக்கள். அது ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை போயிடும். இப்போ நாம் தமிழருக்கு ஒரு தடவை போட்டு நம்பிக்கை போச்சுல, அந்த மாதிரி வந்து ஒரு தேர்தலுக்கு பிறகு விஜய் மேல இருக்க நம்பிக்கை போயிடும். ஆனால் அந்த ஒரு தேர்தலில் அவர் உடைக்கிற ஓட்டால் பாதிப்பு யாருக்கு? திமுக அண்ணா திமுகன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். அதுதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. போகும் இடமெல்லாம் அவருக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது நாம் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கூட்டம் தான். அது ஓட்டா மாறாதுன்னு சொல்றது நம்மளை ஏமாத்திக்கிறது. ஆனால் அப்படி ஓட்டா மாறுறது வந்து யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்றதான் கொஸ்டினை வழி அவர் ஆட்சியை பிடிப்பார்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேர்தலுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார் ஏதுன்னு அதெல்லாம் இப்பயே இப்பயே அவர் என்ன பண்ணுவார்னு தெரியல. தேர்தலுக்கு பிறகு என்ன பண்ணுவார் எப்படி சொல்லுவோம்? நாளைக்கு பிரச்சாரத்துக்கு எல்லா தலைவர்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். ஆங்கிலத்தில் சொல்கிறான், தேர் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். உட்கார இடம் இல்லாமல் எல்லா தலைவர்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவர் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு, அதான் சொன்னேன், எல்லா தலைவர்களுக்கும் இன்றைய பிரச்சார நிகழ்ச்சிகள் போட்டால் இன்றைய ரத்து நிகழ்ச்சி நிரல் விஜய்க்கு போட வேண்டியிருக்கு. எல்லாமே தலைகீழ இருக்குது. மக்கள் ஆதரவு இருக்கு, நான் மறுக்கல. அது ஓட்டா எப்படி மாறும்? அப்படி மாறலைன்னா பாதிப்பு யாருக்கு? அதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியல, யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. தேர்தல் பிரச்சார களம் சூடு பிடிச்சிருக்கு. நேற்று சேலம் அருகே ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு மேடையிலேருந்து இறங்கும்போது மயங்கி விழுந்திருக்கார். இங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அன்புமணி அவர்கள் தொடர்பாக பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஏதாவது ஆச்சுன்னா கூட இருக்கலாம், எதுவும் விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வயசுல ஏன் சார் ராமதாஸ் இவ்வளோ கஷ்டப்படுறாரு நினைக்கிறீங்க? பாலிடிக்ஸ்னு வந்துடுச்சு. அப்பா மகன் சண்டை வந்து தீர்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. யாரோ சமாதானம் பண்ணாங்க. கடைசியாக ஒரு நீதிபதி கூட வந்து நல்ல நோக்கத்தில் முயற்சி மேற்கொண்டாங்க. அவங்களுக்குள்ள ஒத்துமை ஏற்படலை. அவருக்கு வயதாக்கி கொண்டிருக்கிறது. அவர் என்ன நடந்ததுன்னு தெரியாது. பூரண உடல்நலம் பெற்று அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு திரும்ப வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோமாக. அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எலெக்ஷன் முடிவுகளுக்கு அப்புறமா அது எப்படி போகணும்? ஒருவேளை வந்து அன்புமணி ஏற்கனவே கட்சியை கைப்பற்றிட்டாரு, ராமதாஸ் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி நினைக்கிறீங்க? தெரியலங்க. அது இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பொறுத்தது. பார்ட்டி அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அன்புமணி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது வந்து அரசியல் சிக்கல் இல்லை, அது குடும்ப சிக்கல். சரியாக நினைக்கிறீங்களா தேர்தலுக்கு அப்புறம்? ஐ டோன்ட் நோ, எனக்கு எப்படி தெரியும்? அது அரசியல் சிக்கலாக இருந்ததுன்னா நம்ம பேசலாம். குடும்ப சிக்கலுக்கு வந்து எல்லாருக்கும் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர் ராமதாஸ். 88 வயதாகிறது அவருக்கு ஒரு பிரச்சனைனா யார் தீர்த்து வைக்கிறது? குடும்பத்தில் மூத்தவர் அவர் தான். அவரோட வம்சத்தில் குடும்பத்தில் அவர் தான் பெரியவர். அவங்க குடும்பத்தில் யார் பிரச்சனைனாலும் பஞ்சாயத்து அவர்கிட்ட போவோம். இன்னைக்கு அவருக்கே பிரச்சனைனா யார் என்ன பண்ண முடியும்? இது அப்பா மகன் பிரச்சனை எல்லைகளை கடந்து போய்விட்டது. குடும்பம் இருகூறாக பிளந்து கிடக்கிறது. வெரி வெரி சேட். ஃபேமிலி இப்படி ஆகக்கூடாது. அதுவும் வயசான காலத்தில் அவருக்கு இந்த வேதனை வந்திருக்கக்கூடாது. பட் அதை தாண்டி நம்ம யார் பக்கம் நியாயம் இல்லைன்னு நம்ம பேசுவது என்பது முட்டாள்தனம். அரசியல் பிரச்சனையாக இருந்ததுன்னா பேசலாம். அரசியல் சிக்கல் இல்லை, இது குடும்ப சிக்கல். குடும்ப சிக்கலுக்கு நம்ம எப்படி தீர்வு சொல்லும்? ஆனால் சௌமியா அன்புமணி அவர்களை எப்படியா தர்மபுரியில் வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல அதுதாங்க அந்த தனி மனித பகையாக அது மாறிடுச்சுங்க. பகை வந்துடுச்சுனாலே, பகை உணர்ச்சி வந்துடுச்சுனாலே எல்லா நியாய தர்மங்களும் அடிபட்டுரும். அவர் தான் வயதில் மூத்தவர், அவருக்கு பகை உணர்ச்சி வந்துடுச்சு. அது சரியா தப்பான்னு நம்ம விவாதிக்க முடியாது. மருமகள் தோக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. முதல்ல இது ஒரு அரசியல் கட்சியான ஒழுங்கான அரசியல் கட்சியாக இருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காரு. கொள்கை வழி நடக்கக்கூடிய அரசியல் கட்சியில் குடும்ப பகைக்கு இடமே கிடையாது, குடும்பத்துக்கு இடம் கிடையாது. கொள்கை வழி நடக்கக்கூடிய அரசியலில் குடும்பத்துக்கு இடம் கிடையாது. இந்த பிரச்சனை குடும்பத்திலேருந்து அரசியலுக்கு விரிவடையுதுன்னா அந்த கட்சி வந்து கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. அதெல்லாம் காற்றுல பறந்துடுச்சு. ஒரு காலத்தில் வேணால் இருந்திருக்கலாம். இப்போ இருக்கிற சொத்தை எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்றதுல பிரச்சனை. அதனால தானே வந்து அன்பு மருமகளை வந்து தோக்கடிக்கணும்னு மாமனார் விரும்புகிறாரு. மாமனாருக்கு உடம்பு எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிக்கணும்னு மருமக விரும்புகிறாங்க. மகன் தோக்கணும்னு அப்பா விரும்புகிறாரு.
அப்பா சொல்ல கேட்க மாட்டேன்னு மகன் சொல்றாரு, அப்பா இல்லாத நேரமா அம்மாவை போய் பார்க்குறாரு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சேட், வெரி சேட் டெவலப்மெண்ட். அதாவது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான விஷயங்கள். இது நடக்கக்கூடாது, எந்த குடும்பத்திலும் இப்படி நடக்கக்கூடாது. பிரச்சனைகளை வந்து குடும்பத்துக்குள்ள தீர்த்துக்கணும். அதுவும் அரசியல் கட்சியா இருந்து குடும்பமா வரீங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சு தீர்த்துக்கணும். வெடிச்சு செதறுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. குறிப்பா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மோதல் வந்தாலும் கட்சி முழுதா அன்புமணி அவர்கள் கண்ட்ரோல் போயிடுச்சு. ஆனாலுமே அந்த கிராமப்புறங்கள்ல வன்னியர்கள் மத்தியில ராமதாஸ் அவர்களுக்கான செல்வாக்குன்னு இருக்கு இல்லையா, அது வந்து எலெக்ஷன்ல பாமகக்கு எதிராக திரும்ப நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியல சிவா. ஏன்னா பாமகன்ற கட்சி வந்து ராமதாஸ் அன்புமணி கிட்ட தான் இருக்கு. ராமதாஸ் கிட்ட அந்த வன்னியர்களோட ஓட்டு, அந்த சாதி ஓட்டு சமூகத்துல குலசாமியா அவரை பார்க்கப்படுறாரு. அந்த சமூகத்துல இருக்கக்கூடியவங்கள இப்போ முதியவர்கள்கிட்ட அவருக்கு ஒரு செல்வாக்கு இன்னமும் இருக்கு. அது ஓட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு தெரியல. அவர் வேறு இப்போ மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் சீக்கிரம் பூரண உடல் நலம் பெற்று திரும்பணும். ஏன்னா டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, 2 நாளில் அவருக்கு பிரச்சாரத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்துட்டாருன்னா அது நார்மல் ஆகிடும். அப்படி இல்லை, அவர் இன்னமும் மருத்துவமனையில் இருந்து அவருக்கு சிகிச்சை தேவைப்படுகிறதுனா அதை வைத்து அனுதாபம் தேடக்கூடிய வேலைகளை வந்து நடக்கும். அது இன்னும் தேர்தல் நேரத்தில் இன்னும் அதிகமாக போகும். திமுக அதிமுக பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பர்சனல் அட்டாக்காக தான் போயிட்டு இருக்கு. இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு பேசுனதாகட்டும், திரும்ப ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்தாகட்டும், உதயநிதி கனிமொழி எல்லாம் பேசுறதாகட்டும், இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் வந்து இதுக்கு மாதிரி தேர்தல் நடந்தது. இதெல்லாம் நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதை விட கேவலமெல்லாம் நடந்திருக்கு. ஏதோ இப்போதான் புதுசாக இவங்க வந்து தனி மனித தாக்குதலில் அப்படியே ஈடுபடுறாங்க அப்படின்னு ஏதோ திமுககாரங்க வந்து அப்படியே விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்க. 84 எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கும்போது செத்துட்டார் எம்ஜிஆர் முதலமைச்சர். அவர் திரும்ப வந்தாருன்னா அவர்கிட்ட ஆட்சி ஒப்படைச்சார். நீங்கள் எனக்கு இப்போ ஓட்டு போடுங்கன்னு கேட்டவர் கருணாநிதி. போஸ்டர் அடித்து ஓட்டினவர். திமுக அளவு தனி மனித தாக்குதல்களில், வன்மத்தில், அவதூறில் இறங்கி தேர்தலை சந்தித்தவங்க யாருமே கிடையாது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அப்படி பார்த்தா இப்போ எடப்பாடி பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் அவர் அதை பேசியிருக்கக்கூடாது. தனி மனித தாக்குதல் யார் செய்தாலும் தவறு, எடப்பாடி செய்திருக்கக்கூடாது, உண்மைதான். ஆனால் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுற அளவுக்கு திமுக ஒன்று எந்த விதமான இருதய சுத்தியும் கிடையாது. இவங்க ஏற்கனவே இவங்க வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் காமராஜுக்கும் பண்ணதோடலாம் ஒப்பிடும்போது இதில் 10ல் 1 பங்கு 100ல் 1 பங்கு கூட வராது. பிரச்சார காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை மோதல் வந்து ஸ்டாலின் விசஸ் எடப்பாடின்னு இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் விசஸ் எடப்பாடிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அது ரொம்ப தவறான முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி கையில் எடுத்திருக்காரு. இன்னைக்கு தினமலரில் அழகாக எழுதியிருக்காங்க, எடப்பாடி செய்த பெரிய தவறு உதயநிதியை சண்டைக்கு வளைச்சது. கலைஞரும் ஜெயலலிதாவும் ஒருத்தர் தான் பேசிப்பாங்களே ஒழிய அதிமுகவில் இருக்க மற்றவங்க யார் பேரையும் கலைஞர் சொல்ல மாட்டார். ஜெயலலிதா கலைஞரை கருணாநிதி மட்டும்தான் அட்டாக் பண்ணுவாங்களே தவிர ஸ்டாலினை கூட அவங்க தொட்டது கிடையாது. அது பெரிய தலைவர்களுக்கே உரிய குணாம்சம் அது. ஏன்னா அவங்க யாரையாவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய புகழ் வெளிச்சம் அவங்களுக்கும் கிடைச்சிடும். ஏங்க விஜய் ஸ்டாலின் தான் சொல்றாரு, உதயநிதியை சொல்ல மாட்டேன்றாரு. விஜயே உதயநிதி பேரை சொல்லணும் போது எடப்பாடி எதுக்கு சொல்றாரு? அரசியல் செய்ய தெரியல எடப்பாடிக்குன்ற இதுவும் ஒரு உதாரணம். உதயநிதி அதை ரசிக்கிறார். என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அது என்ன மாதிரியான இஷ்யூஸை பேசுறாரு? ஹைலி பர்சனல் இஷ்யூஸை பேசுறாரு. எடப்பாடியோட லெவலுக்கு அது தேவையா? கேட்டால் என்ன 19, 21, 25 எப்போ பேசினாலும் நீங்கள் பேசக்கூடாது. அவங்க பேசலாம், நீங்கள் பேசக்கூடாது. அப்படி பேசுனா உங்கள் கட்சியில் இருக்க 3 படி கீழே இருக்கவங்க வச்சு பேசணும். நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. அவரே பதில் சொல்லும்போது உதயநிதியோட லெவல் ஏறுது. அவர் பதில் சொல்லும்போது உதயநிதியோட கிராஃப் ஏறுது. தவறு செய்கிறார் எடப்பாடி. தன்னுடைய அந்தஸ்தும் உயரமும் அவருக்கு தெரியவில்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து தலைகளாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கணிக்க முடியலங்க, இந்த தேர்தலை கணிக்கவே முடியல. ஏன்னா 4 முனை 5 முனை போட்டியா போகுது. இது 4 முனை போட்டினா ரூலிங் பார்ட்டிக்கு தான் அட்வான்டேஜ். அந்த ஒரு விதத்துல திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. கம்ஃபர்டபுளா அவங்க ஜெயிச்சிருவாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா திமுக எதிரான ஓட்டு உடையுது, 4-5 உடையுது. அதனால திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேனே ஒழிய மற்றபடி களத்துல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. இது வந்து டஃபா இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், டிஎம்கே வில் செயில் த்ரூ. டிஎம்கே ஜெயிச்சிரும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா வெரி சிம்பிள், இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி. அது எதிர்கட்சி ஒற்றுமை இல்லை. இவ்வளவு தூரம் 4-5 உடையக்கூடாது. உடையுதுன்னா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் போய் முடியும். ஏடிஎம்கே சாதகமாக வாய்ப்பு வர எப்படி வரும்? திமுக எதிரான இப்ப ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பல அட்வான்டேஜஸ் டிஎம்கேக்கு இருக்குது. மைனாரிட்டிஸ் இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு திமுக பக்கம் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு வாக்காளர்களில் மைனாரிட்டி ஓட்டர்ஸ்ல சிறுபான்மையின வாக்காளர்கள் மத்தியில் 80% பேர் வந்து இன்னைக்கு அவங்க கூட நிற்கிறாங்க, டிஎம்கே கூட நிற்கிறாங்க. இது வரலாறுல இல்லாது. அது மொத்த வாக்காளர்களில் ஒரு 10% நீங்கள் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 25% அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்கனாலே போதும். அது பெண்கள் வாக்குகள், அவங்க கூட இருக்க ஜாதி கட்சிகள் எல்லாம் சேர்ந்தாங்கனாலே 35% ஈஸியாக கிராஸ் பண்ணுவாங்க. 35% கிராஸ் பண்ணுறாங்க, 35 வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக இருக்குது 3-4 உடையுது. அப்போ அது திமுக வெற்றியை வந்து தவிர்க்க முடியாது. அப்படிதான் எனக்கு தோணுது. பேரதிசயம் நிகழ்ந்தால் வழியா திமுகவுடைய கம்ஃபர்டபுள் வெற்றியை தடுக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. தொங்கு சட்டசபை அமைய கூட வாய்ப்பு இல்லை. கடந்த காலங்களில் நான் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்கிறேன் வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ உடையுது. 4 முனை போட்டின்றது சில இடங்களில் 7 முனை போட்டியாகுது. ஒரு 30 தொகுதி இல்லைங்க, 20-30 தொகுதியில கூட வச்சுக்கோங்களேன். சசிகலா, ராமதாஸ்,
வேல்முருகன், கிருஷ்ணசாமி எல்லாம் உடைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். நான் சில மாவட்டங்கள் சில தொகுதிகள் போய் பேசும்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவா நிறைய கருத்து கணிப்புகள் வருது இல்லையா? சரிங்க. ஆனா அது எப்படி நீங்க வந்து அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஓட்டா பிரியும் போது திமுக இல்லைங்க, அது வந்துங்க, அவர் ஏடிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு, டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு. ஆனா என்னுடைய கணிப்பு வந்து அவர் விஜய் ஃபேக்டரால பாதிக்கப்பட போறது அதிமுக தான், திமுக கிடையாது. அவர் திமுக ஓட்டை உடைச்சா கூட திமுகவோட கோர் ஓட் பேங்க் ப்ளஸ் மைனாரிட்டிஸ் அவங்க பக்கம் நிற்கிறாங்க, ப்ளஸ் சில ஜாதிகளோட ஓட்டு இருக்கு, அது திமுகவை கரை சத்துரு தான் எனக்கு தோணும். திமுகவுக்கு எதிரான ஓட்டு 3-4 உடையுது விஜய் ஃபேக்டரால. இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. இது வேற மாதிரி போய் ஏடிஎம்கேக்கு எதிராக ஓட்டு 3 உடையுது, ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணுவாங்க, இல்லை கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்கன்னு சில நண்பர்கள் சொல்றாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, எடப்பாடிக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அவர் எல்லாரும் நீங்க யோசிச்சு பாருங்க, 3 தேர்தலில் தோத்த எடப்பாடி யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றார், எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு இருக்காரு. ஆனா 3 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஸ்டாலின் எல்லாரையும் அரவணைத்துக் கொள்கிறார். ஸ்டாலின் அவர் கூட ஒரு வார்த்தை சொன்னார், நான் வந்து திமுக தலைவர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தோல்வியை கூட சந்திக்கல, ஆனா எடப்பாடி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே தோல்விதான் சொல்றாரு. அது கரெக்டான ஃபேக்ட் தான், அது சரியா தான் சொல்லியிருக்காரு. நான் திமுக தலைவரான பிறகு ஒரு தோல்வியை கூட நான் சந்திக்கல, ஆனா எடப்பாடி தலைவரான பிறகு ஒரு தேர்தலை கூட ஜெயிக்கலன்றாரு. ஃபேக்சுவலி கரெக்ட், 100% கரெக்ட். ஸ்டாலின் சொன்னாலும் சொல்லாட்டி அதான் உண்மை. ஸ்டாலின் இஸ் கரெக்ட். இப்போ நீங்க நம்ம கடந்த முறை பேசும்போது பாத்தீங்கன்னா அதிகாரிகள் மாற்றப்படல, இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமான சூழல் இருக்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. சேகர்பாபு அவருடைய மகனுக்கு சொந்தமான நிறுவனங்கள் வந்து ஐடி சோதனை நடைபெற்றிருக்குது. அப்புறம் இன்னொரு வேட்பாளர் சொந்தமான இடங்கள் கூட ஐடி சோதனை நடைபெற்றிருக்கு. கரூர் வேட்பாளர் நினைக்கிறேன். ஸோ மாறுதா கிளம்பி எப்படி எடுத்துக்கிறது? இது ஒன்று பிஜேபி ஒன்று திமுக ஹெல்ப் பண்ணுதெல்லாம் நான் நினைக்கல. இதெல்லாம் காலம் கடந்த நடவடிக்கை. அது இந்த எலெக்ஷனில் அவங்க குறிப்பூரா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, தமிழ்நாடு பக்கம் அவங்க பெருசாக கவனம். இந்த ஐடி ரைட்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இது சகஜங்க. அவங்க வந்து அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அவங்க எல்லா இடத்துலையும் பதுக்கியிருப்பாங்க. பல இடங்களில் பணப்பட்டுவாடா முடிஞ்சிடுச்சு. 2 பேருமே முடிச்சிருக்காங்க, முடிச்சு தேர்த்துட்டாங்க. செகண்ட் ரவுண்டு அது இந்த ஞாயிற்றுக்கிழமை வர சனி ஞாயிறில் முடிச்சுடுவானுங்க. அதையும் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஞாயிறு திங்கள் 2 நாள் இருக்குது. இந்த ஐடி ரைடெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சால்ஜாப். இதெல்லாம் ஒன்று கண் துடைப்புன்னு தான் நான் பார்க்குறேன். இதாலெல்லாம் ஒன்றும் பெருசாக அவங்கள டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க 10 லேயர் 12 லேயர் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்துன்னா ஒன்று போச்சுன்னா ஒன்று வரும், ஒன்று போச்சுன்னா ஒன்று வரும், இன்னொன்று போச்சுன்னா இன்னொன்று வரும். இது மூலம்லாம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. அதிகாரிகள் மாற்றம் அது ஒன்று, அது காலம் கடந்ததுங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு சீஃப் செக்ரட்டரியை 3 வாரம் பொறுத்து மாற்றுறாங்க, டிஜிபியை 3 வாரம் பொறுத்து மாற்றுறாங்க, கமிஷனரை கடைசியாக ஒரு 2 நாள் முன்னால் மாற்றுறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் வந்து எலெக்ஷன் டைமில் அதே அதிகாரிகளை வச்சு நடத்திட்டு வெஸ்ட் பெங்காலில் அன்னைக்கே நோட்டிஃபிகேஷன் வந்து அன்னைக்கு மாற்றலாம். சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, இவங்க எல்லா அதிகாரியும் மாற்றலாம். 600 அதிகாரிகளை மாற்றிருக்காங்க. இங்கே எங்கே இருக்குது? நாம்கே ஆவாஸ் ஒரு 4 பேரை மாற்றிருக்காங்க. ஐபேக் அலுவலகத்துக்குள்ளே இடி ரைடு போனாங்க. இங்கே என்னங்க நடக்குது? ஒன்றுமே இல்லையாங்க. இது கூட வந்து பெரிய அளவில் விமர்சனம் வருது அப்படின்றதுக்காக மாற்றிருக்காங்க. 3 வாரம் பொறுத்து நீ மாற்றி என்ன பண்ணுச்சு? கண் துடைப்பு தான். கண் துடைப்பு தான் என்னை பொறுத்தவரையில். இது கண் துடைப்பு. 2026 தேர்தல் அரசியல் களம் தொடர்பாக பல விஷயங்கள் பார்த்து முடியும். மிக்க நன்றி. நன்றி சிவா, நன்றி.